வணக்க மக்களே, நம்ம இன்னைக்கு சங்குத்துறை பீச்சுக்கு வந்திருக்கோம். சங்குத்துறை பீச்சுக்கான காரணம் இந்த வச்சிருக்கிற ஒத்த சங்கு தான். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லெமூர் பீச்சுக்கு தான் போனோம். லெமூர் பீச்சில் என்ன ஆயிட்டு அப்படின்னா, இன்னைக்கு கடல் சீட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அலௌடு இல்லைன்னு சொல்லி மொத்தத்தில் கேட் போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. சரி, அடுத்த பீச்சுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சங்குத்துறை பீச்சுக்கு போனோம். இங்கேயுமே வழக்கத்துக்கு மாறாக அலை அதிகமாக தான் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அலை எழுப்பி வர்ற இடத்துக்கு வரைக்கும் தான் மொத்தம் அலையை இருந்துச்சு. இன்னைக்கு நான் ரொம்ப தூரம் நடந்து போய் தான் பீச் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு தண்ணி. ஆனால் இன்னைக்கு இங்கே வரைக்கும் வந்திருக்கு. கொஞ்சம் கடல் சீட்டம் அதிகமாக தான் இருக்குது இன்னைக்கு. லாஸ்ட் டைம் இந்த பீச் நல்லா இருந்தது, நல்லா. ஆனால் என்னன்னா, அந்த மண்ணு தெரியுது பாருங்க, இது உடனே பள்ளம் டக்குன்னு இது கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போற மாதிரி இல்லை, உடனே பள்ளம் மாதிரி இருக்கு. சோரா அதுல போய் விளையாடுறதுக்கு ரெடியா நிக்கிறா. எங்கம்மா தண்ணி இங்க வரைக்கும் வருது. நொர எல்லாம் ஃபுல்லா நுரையாதான் இருக்கு. அப்போ கடல் சீட்டம் அதிகமா தான் இருக்கு இன்னைக்கு. ஆனா பாக்குறதுக்கு அழகா இருக்கு, நல்ல ப்ளூ ஸ்கை. எங்கதான் இங்க வந்துருக்கடா, உள்ள போகாதீங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு அலை அதிகமா இருக்குனால மொத்த பீச்சும் வெறிச்சோடி தான் இருக்கு. இன்னைக்கு லீவா இருந்தாலும் மேபி மொட்டை வெயிலுக்குள்ள யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டோமே 2-3 பீச்சுக்கு போகணும்னு சொல்லி வந்திருக்கோம். கடற்கரையில வெயில் பெருசா தெரியல, நல்லா குளிர்ந்த காத்தா இருக்கு. அலைகள் கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. ஒரே ஒரு சங்கு, அதுக்கு பேரு சங்குத்துறை பீச்சு. ஃபுல்லா சவுக்கு மரம். சவுக்கு மர கூட்டத்துக்குள்ள ஒரு குரூப்பு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கு. ஒரு அலோட இன்னொரு அலை மோதுது, அப்படியே பின்னாடி போகாம இங்க அவளை கூப்பிடுறேன். உச்சி வெயில்ல சூரியன் சார் சொல்றாரு. மொத்த பீச்சில் நம்ம மட்டும் தான் விளையாண்டுட்டு இருக்கோம், வேற ஒருத்தரும் இல்லை. ஒரே மண்ணு தான் அள்ளி தள்ளிட்டு வருது உள்ள இருந்து. சில பீச்சில் இப்படி மண்ணு வராது, அழகா தண்ணி மட்டும் வரும். ஒரு 2 இலை சின்னதா வருது, அப்புறம் சேர்ந்து ஒரு இலை பெருசா இங்க வரைக்கும் வருது. செம்மையா இருக்கு அதெல்லாம். ஜோரா வருது, ஜோரா வருது. ஒரு ஃபேமிலி கிட்ட வந்திருக்காங்க. நல்லா என்ஜாய் பண்றதுக்கு ஏற்ற விதமா இருக்கு பீச்சு. நம்ம பிள்ளைகள் ரெண்டும் பீச்சை கண்டா போறோம், ஓடி ஓடி பயமே இல்லாம சோறாம இருக்கு. கொஞ்சம் கூட பயம் இல்லாம போய் உட்காந்துருக்கிறது.
தண்ணி வந்தாலும் பயமே இல்லை. அடிச்சு மண் அள்ளி குழப்பி பீச்சுனா போதும் அவளுக்கு. ஜோரா தண்ணி வருது. மாரியா எங்க வா. சின்ன பிள்ளைகளுக்கு பயம் தெரியாதுடா. ஜோலின் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. ஷெல் பிறக்குதுன்னு சொல்லி வர வர ஷெல் பிறக்கிட்டே இருக்கா. எல்லாம் தண்ணி வர்றத பார்த்து இது பண்ணல, திரும்பி நிக்காத. வரலையா ஃபெபிய பார்த்துக்க சொல்லியாச்சு. நல்லா கால் புதையுது மண்ணில். கூட்டிட்டு வந்துரு. சோறுட்டா எப்படி இப்படி ஆளப்படி கோழி குஞ்சு எப்படி சின்ன கோழி குஞ்சு எப்படி பாருங்க. இப்ப மறுபடியும் அலைகள்லாம் பெருசா வர ஆரம்பிச்சிட்டு. இவ்வளவு நேரம் இங்க வரைக்கும் வரல, கொஞ்ச நேரம். இப்ப திரும்ப இங்க வரைக்கும் வந்துருக்கு. நிலம் வந்தோடனே இங்க பாரு கரவே எப்படி மாறிட்டு வரு. இங்க பாரு ஸ்கை ப்ளூ பாரு எப்படி இருக்கு நிழல் வந்தோடனே. என்ன நடக்குன்னு தெரியாம தான் விளாட்டு. பெரிய எல்லாம் வந்தாலும் தெரியாது. என்ன படுத்துட்டா எலும்பு வாட்ச் வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தியா நீ? அப்போ இதே போட்டு வந்துருவியோ? கொஞ்சமாவது பயம் இருக்கால உனக்கு? மறந்து போய் உட்காந்து டவுசர் பூரா ஈரமாயிருக்கு. வருது எப்படி இப்படி இப்படி ரெண்டு கை வச்சு நல்லா தோண்டு. அவ எல்லாம் வரைவா. உன் தலையில மண்ணலி போடாத, ஒழுங்கா தோண்டு. என்ன விளையாடுதானே அவளுக்கு மட்டும் தான் தெரியும். தண்ணி வருது, தண்ணி வருது.
போவோம் ஜோரா. எங்க போனோம்? இங்கதான் இருக்கணுமா? வேற வீட்டுக்கு போகணும்னா தாத்தா பார்க்கணும்னா நைட்டு போகணுமோ? ஆட்டம் தான் ஜோரா. அது என்னது? எழுது, ஏபிசிடி எழுது பாப்போம். ஏ ஆ சரி, நீ எழுது. ஏ இங்க நல்ல நல்ல இடத்துல எழுது. ஆ ஏ ஆ ஏக்குள்ள ஏ போடுதியோ? உடச்சிட்டோ? சரி 1 2 3 எழுதப்போ. ஆ ஜோரா அள வருது. ஐயோ, நம்ம எழுதுனதெல்லாம் கூட்டு போயிட்ட. திடீர்னு பெரிய பெரிய அலையா வருது. ஏம் பண்ணியே நிக்க முடியல. அதனாலதான் பின்னாடி தள்ளி நின்றுட்டோம் பிள்ளைங்களுக்கு. அங்க பாரு எங்க வரைக்கும் போகுது பாரு. சரி பின்னாடி வந்துருங்க, அலை பெருசா இருக்கு. ஏ வா, பின்னாடி தள்ளி உட்காந்துக்கோங்க. இங்க உட்காரு. ஜோரா இங்க வாடா. இதுல உட்கார்ந்து எழுதுல. இங்க பாரு தண்ணி எங்க வரைக்கும் வருது பாரு. ஜோலின் நேரம் ஆக 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 டிஸ்டன்ஸ் கூடிக்கிட்டே இருக்கு. நான் ஒண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. என்ன ஸ்விம்மிங்கா? கண்ணு கெட்டின தூரம் யாரும் இல்லை. பீச் வெறிச்சோடிதான் இருக்கு. நாங்க மட்டும்தான் இதுல நின்று பிள்ளைகளுக்காக விளையாண்டுட்டு இருக்கு. பாருங்க, ஒரு ஆள் கூட கிடையாது. இன்னைக்கு பீச்சுக்கு லீவ், சாட்டர்டே அப்படின்னு அந்த கண்டிஷன்ல தான் இருக்கு. லெமூர் பீச்ல உள்ளே விடலை. கடல் சீட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லி தடை. அது இங்க வந்த பிறகுதான் தெரியுது இங்கே இவ்வளவு இருக்குன்னா. அது ஏற்கனவே லெமூர் பீச்ல அடிக்கடி தண்ணி உள்ள வரும். அதனால கண்டிப்பா அங்க உள்ள விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல வேலை இங்கேயாவது வந்தோம். இன்னும் அந்த குரூப் வந்து ஆடி முடிக்கல, இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கு. சரி காலை உள்ள வச்சு புதைச்சு வைங்க. மூடுங்க. கால் மட்டும் எலும்பி நின்னுக்கோ. ஒரு கால் உள்ள வை. ஆ மூடு. ஒரு கால் மட்டும் வை பாப்பா. ஆ மூடுங்க. மண்ணள்ளி போடுங்க. ஆமா, துணி துவைச்சிருங்க இன்னைக்கு. இந்த மண்ணையும் சேர்த்து போட்டு மூடு. எல்லாம் தண்ணி வருது. சோற என்ன பண்ணாலும் தண்ணியில மாட்டிக்கிட்டோம். நேரம் ஆக ஆக வாயெல்லாம் உப்பு காத்து பட்டு 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 ஃபுல்லா உப்பு கரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்பதான் ஒரு புளிய தண்ணி வருது.
உடனே உருண்டுருவாள தண்ணிக்குள்ள. ஃபுல் அண்ட் ஃபுல் மழை. எல்லாம் வரும் தண்ணி. தேடி தேடி போய் தண்ணிக்குள்ள விழுதா பாரு. ஆக ஆக அலைகள் எல்லாம் பெருசா வந்துட்டே இருக்கு. எங்க தள்ளி வா. எவ்வளவு பெருசா எதிர்த்து வருது. பாக்குறதுக்கே ஹெவியா இருக்கலாம். அதை பிடிச்சுக்க. இங்க வரைக்கும் வரும். பிடிச்சுக்க பிடிச்சுக்க. பெருசு. இங்க பாரு வருது பாரு. சோரா கைய கழுவுங்க. போ. வா அடுத்த பீச்சுக்கு போவோம். தண்ணி வருது ஜோரா. ரெண்டு மணி நேரம் விட்டாலும் விளையாடுவோம் போலயே. இங்க வாப்பா கூட. எங்க வாடி. கைப்பிடி. நானும் உள்ள போறேன். தண்ணிக்கு போறேன். வாங்க. வா. வருது. முன்னாடி இருக்கு. இப்ப பார்த்து படுத்துக்கலாம். சரி போதும் வாங்க. இதுக்கு மட்டும் தண்ணியில போயிட வாழ.